பேய் பாஸ் வீட்டிற்குள் ஜுராசிக் பார்க் படம் ஓடுகிறது. யாய், அது நம்மள பிரெஞ்ச் ஆக்க வரல, பிரெஞ்ச் ஃப்ரை ஆக்க வந்திருக்கு. வாடுங்க. பேய் பாஸ் வீட்டின் கண்டஸ்டன்ட்ஸ்கள் உணவு தரும் மைக்ரோவேவ் ஓவன் மூலியமாக தான் படம் இயங்குகிறது என சந்தேகம் கொள்கிறார்கள். போன படம் ஓடுன அந்த கேசட் மைக்ரோவேவ் ஓவனுக்கு கீழே தான் கிடந்துச்சு. கண்டிப்பா இந்த பேய் பாஸ் வீட்டுல ஓடுற படம் எல்லாமே மைக்ரோவேவ் ஓவன் மூலியமா தான் இயங்குது. எப்படியாச்சும் நாம அந்த மைக்ரோவேவ் ஓவனை ஆஃப் பண்ணியே ஆகணும். பண்ணு மேல தேங்காய் பண்ணு மேல சுத்துற மாதிரி இந்த மைக்ரோவேவ் ஓவனை சுத்தி ஒரே டைனோசர்களா இருக்குதேப்பா. எத்தனை டைனோசர்களை தாண்டி நாம எப்படிப்பா அந்த மைக்ரோவேவ் ஓவன் கிட்ட நெருங்க முடியும்? இத விட்டா நமக்கு வேற வழியே இல்ல. இதோ இங்க இருக்கிற இந்த குப்பை தொட்டி குண்டாக்களை வச்சு பொறுமையா யாருக்கும் தெரியாம பதுங்கி பதுங்கி போகணும். எனக்கு குண்டா இல்லையே. குண்டா தானே? ஆமாப்பா. பேசாம வாடா. நம்ம பிளான் சக்சஸ் ஆக வாழ்த்துக்கள். சீக்கிரம் எல்லாரும் ஒளிஞ்சிட்டு வாங்க. லட்டு ஆண்டி என்ன யோசனை செஞ்சிட்டு இருக்கா? இந்த குப்பை தொட்டிக்குள்ள 10 குட்டியான கூட உள்ள போகும். உன்னாலலாம் முடியும். சீக்கிரம் உள்ள ஒளிஞ்சிக்க. சரி சரி, உள்ள ஒளிஞ்சுக்கிறோன்னு மூச்சு விடாம மாட்டிர போறோம். ஐயா கொத்தீஸ்வரர், வாங்கய்யா போலாம். மெல்ல மெல்ல நடந்து வாங்க, அப்பதான் சந்தேகம் வராது. மெல்ல நட மெல்ல நடமே நீ என்னாகும். எம்மா 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 ஏமா போன மாதிரி அங்கிட்டும் இங்கிட்டும் லாந்திட்டு கிடக்கிய. இல்லடா முனியாண்டி, காலையில பணத்தை கொண்டு வர போற சிங்கத்தை இன்னும் ஆளையே காண முடி. ஏ அம்மா, இந்த பாக்கியாட்டி வேற பணத்தை சம்பாதிக்க போறேன்னு பேய் பாஸ் வீட்டுக்கு போயிட்டா. ஒவ்வொரு நாளும் இவளுக்கு என்ன ஆச்சு என்ன ஆச்சுன்னு நினைச்சு நினைச்சே வாழ்க்கை பயத்திலேயே போகுது போ. என்ன ஏதோ காரு சத்தம் கேக்கு. வாங்கடா வாங்கடா, வசூல ஆரம்பிப்போம். என்னங்கடா, கிளவி பணத்தை எப்பொழுதும் இங்கேயே வச்சுட்டு போவோம். ஆனா இன்னைக்கு பணம் பேக்கையே காணோம். அண்ணாச்சி, எனக்கு என்னமோ இன்னைக்கு சிங்கம் வந்திருக்காதுன்னு தோணுது அண்ணாச்சி. அடடடடடடடா, அப்போ சிங்கம் இன்னைக்கு வரலையா? மவனுங்களா, வசமா மாட்டுனீங்கடா என்கிட்ட. இதோ வரண்டா. உனக்கு எம்புட்டு தைரியம் இருந்தா என் பொண்டாட்டி பிள்ளைவ போட்டோல வாய் கொப்பளிச்சிருப்பா. ஒன்ன டாய் டாய் டாய், அப்புறம் சட்டிகளா என்னடா யோசிச்சுட்டு இருக்கீங்க? குண்டன் கோனை தூக்குற மாதிரி தூக்குறான்டா, சீக்கிரம் அவனை அடிங்க.
உனக்கு எம்புட்டு தைரியம் இருந்தா எங்க அண்ணாச்சியையே அடிக்க கை வாங்கியிருப்பாள. வாங்கின ரூபாவை கொடுக்க வக்கில்ல உனக்கு ரோசம் கேக்குதால. அப்படிதால நல்லா ஓங்கி ஓங்கி அடிங்க. அந்த குண்டனுக்கு எம்புட்டு தைரியம் இருந்தா என்னைய அடிக்க கை ஓங்கி இருப்பான். நல்லா ஏறி ஏறி மிதிங்களா அவனை. ஏய் ஒன்ன உனக்கெல்லாம் இந்த அடி பத்தாதுடா. டாய் டாய் அப்புறம் சட்டிகளா, போதும் போதும், விட்டுருங்க விட்டுருங்க. எங்க அண்ணாச்சியே அடிக்க கை ஓங்குனீங்கள. டாய் 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 போதும்டா, விடுங்கடா, செத்துக்கித்து போயிட போறான். ஏய் இந்த கிளவி, டெய்லியும் சிங்க வந்து பணத்தை கொடுக்கறப்போ என்ன சொன்ன? ஏண்டா எடுபட்ட பையனோட வந்து பணத்தை பைய தூக்கிட்டு போங்கடா. இப்ப பாத்தியா சிங்கம் வரலன்னு உன் நிலைமைய பாத்தியா? தெரியாம பேசிட்டேன், என்ன மன்னிச்சிடுங்க. இங்க பாரு கிளவி, நல்லா கேட்டுக்க, நாங்க நாளைக்கும் வருவோம். நீ எங்க போய் கடன் வாங்குவியோ இல்ல யாருகிட்ட கடன் வாங்குவியோ எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு மட்டும் வர வேண்டிய காசு வரல. பிறகு எனக்கு கடன் வாங்குற காசை கொடுக்க மாட்டோம். ஓ மவனுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு தான் காசு தேடி கொடுக்கணும். கண்டிப்பா கொடுத்துறேன். எப்படியாச்சும் கடன் வாங்கின காசை கட்டாயம் கொடுத்துருவேன். அந்த பயம் இருக்கட்டும். டாய் டாய் வாங்கடா போலாம். அப்பாடி, ஆனா இப்போதாண்டா நல்ல ஆனந்தமா இருக்கு. இப்போதாண்டா அந்த குடும்பத்துக்கு நம்ம மேல பயமே வந்திருக்கோம். ஆமா அண்ணாச்சி. இனிமே இந்த ஒட்டுமொத்த குடும்பமும் பெருமாள் அண்ணாச்சின்னு பேரை கேட்டாலே பயந்து தன்னால நடுங்கணும்டே. சரி சரி சீக்கிரம் வண்டியில ஏறுங்கடா. அச்சச்சோ. டாய் 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 டேய், யாரா இவன்? காஸ்மோரா சிலையில கக்கா போன மாதிரி இருக்கான். அண்ணாச்சி அது 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 வந்து அது ஒண்ணும் இல்ல அண்ணாச்சி, நம்ம மேட நாட்டு ஜோசியர் இருக்காருல, அவரு நீங்க நிறைய இடத்துல வசூலுக்கு போறீல்ல, அதான் யாரு கண்ணு பற்றக்கூடாதுன்னு திருஷ்டி பொம்மைய காரிலேயே வைக்க சொன்னாரு அண்ணாச்சி. அதான். என்னது திருஷ்டி பொம்மையா? திருஷ்டி பொம்மை இப்படி இருக்காதேல அண்ணாச்சி. இது லேட்டஸ்ட் மாடல் திருஷ்டி பொம்மை அண்ணாச்சி, அப்படிதான் இருக்கும். என்னது லேட்டஸ்ட் மாடலா? பார்த்தா பழைய காலத்து 7ஆம் அறிவு போதி தர்மர் மாதிரி இருக்கு. இது லேட்டஸ்ட் மாடல்னு சொல்றியே? ஒண்ணுமே புரியலையே அண்ணாச்சி. அட அந்த சிலைய விடுங்க அண்ணாச்சி, நீங்க நிறைய இடத்துல வசூலுக்கணும்ல, சீக்கிரம் வந்து வண்டியில ஏறுங்க. யாரு இவன்? இவன் என்னமோ மாதிரி இருக்கானே. எனக்கு ஒண்ணு ஆகலம்மா.
ஏய் லட்டு ஆண்டி எதுவும் பேசாதா, அமைதியா இரு, அதால கண்டுபிடிச்சிருக்க முடியாது. ஏ அம்மா, தலை மேல உட்கார்ந்துருக்கேன், பயமால இருக்கம்மா, போட்டு கொடுத்துரு போகுது. அமைதியா இரு, பேசாத. ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சோம். அது எதுக்கு அங்க போகுது? அம்மாடி போச்சு குத்தீஸ்வரர் தம்பி. கண் போன போக்கிலே கால் போகலாமா, கால் போன போக்கிலே கண் போகலாமா. அப்பா லட்டாண்டி பண்ணுமலை எங்கப்பா போனியே? தலையில பிரியாணி குண்டாவ மாட்டிட்டு எங்கதான் போனவளோ? அட இங்கதான் இருக்கியலா? யப்பா லட்டாண்டி, நீ என்னப்பா அந்த பள்ளி சத்தம் போடுற மாதிரி சத்தம் போட்டுட்டு இருக்கற? நல்லா சத்தமா பேசுப்பா, அப்பதான் பிளான் புரியும். அட சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், கேட்கிறவளாம் சொம்பேலா? அஜ்ஜோ, யப்பா யப்பா பள்ளி, உங்க மம்மிய கூப்பிடாதப்பா. நானும் உன்ன மாதிரியே ஒரு டைனோசர் தான். உன் பேரு டைனோசர்னா என் பேரு குண்டோசனரு. யப்பா நம்மலாம் ஒரே ஃபேமிலி தான், கூப்பிடாத. ஏய் லட்டு ஆண்டி, டைனோசர் குத்தீஸ்வரன் நோக்கி போயிருச்சு. இதுதான் நமக்கு நல்ல சந்தர்ப்பம். இப்பவே போய் இந்த நாளை முடிக்கிறேன். யப்பா